இருக்கே, அதுதான் நானாமா? இல்ல, அதுவும் நீ இல்ல. அப்ப நான் விடுற மூச்சு காத்து தான் நானா? இல்ல, அதுவும் நீ இல்ல. அதெல்லாம் ஜடம். இதெல்லாம் இயக்கிட்ட இருக்க நித்தியமான ஆத்மா தான் நீ. இந்த உடம்பு தான் நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறது தான் அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. அம்மா சாரிம்மா, நடுவில் பேசு. அதாவதுமா, ஃபஸ்ட்டு வந்து சீடன் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு பார்த்தோன்னே இந்த உடம்பு தானே தெரியுது, அப்போ இது தானே எனக்கு நித்தியமாக தெரியுது, இதானே என் உடம்பு, இதுக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு அவர் சந்தேகமாக சொல்கிறாரு. அப்போ வந்து குரு சொல்கிறாரு, அப்போ இதுதான் உன் உடம்புன்னு சொன்னாக்கா, அப்போ வந்து நீ தூங்கக்குள்ள, அதாவது நான் உனக்குள்ள ஆத்மா இல்லைன்னு நீ சொன்னால் தூங்கக்குள்ள நீ கனவு காண்றல, அதை பார்க்கறது யாரு? அப்புறம் நீ ஆழ் தூக்கத்தில் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றது யாரு? அப்ப நீ நனவுல வந்து யாரு உன்னை இந்த பொருள்லாம் அறியறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சீடன் வந்து புரியாம முழிக்கிறான். யாரா இருக்கும், உண்மையிலே அப்படிதான் இருக்கான்னு ஒரு ஐயத்தோட இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஒரு படத்துல வந்து ஒரு வீடு பார்த்துருப்பீங்கம்மா, பக்கத்துல ஒரு குருவி இருந்துச்சு, அந்த குருவியை பாரு அப்படி சொன்னோடனே பார்த்த உடனே அவனுக்கு எங்கன்னு தெரியல, அந்த பச்சை கலர் வீடு பக்கத்துல பாரு அப்படி சொன்னோடனே ஆமா அந்த குருவியை கண்டுபிடிச்சிட்டான் அந்த பையன். அது போல அவர் என்ன செய்யறாரு, இதுல வந்து வேற ஒரு எடுத்துக்காட்டோட அந்த பாட்டு சொல்லுவாங்கம்மா. இப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பை சொன்னதுனால நல்லா புரியுன்றதுக்காக குரு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜடமா அழியக்கூடிய அதாவது நிலையில்லாத பொருளெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா நித்திய வஸ்துவை காட்டுறாரு. அதாவது இப்ப கயிறு, பாம்பு, காணல், நீர், இது எல்லாமே பொய் தோற்றம், எப்படி நமக்கு அது வந்து உண்மை போல தெரியுது அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பு போல தெரிகிற அந்த கயிறை பாரு, அது போல சில ஜட பொருட்களை, அந்த உலகம்ன்றது ஜடம், இதெல்லாம் சொல்லி உனக்குள்ள வந்து நித்திய வஸ்துவான ஆத்மா இருக்கு, இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது அப்படின்னு நிலையற்ற பொருள், ஜட பொருள் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய நித்திய சொரூபத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, இறைவனை வந்து அவர் வந்து சுட்டி காட்ட முற்படுறாருமா. அம்மா, அப்போ கயிறு பாம்பா நினைச்சுக்கிறோம், மரத்தை மனுஷனா நினைச்சுக்கிறோம், பிரம்மத்தை உலகமா நினைச்சுக்கிறோம், ஆத்மாவை உடம்பா நினைச்சுக்கிறோம். இதுதான் அத்தியாசம், அதாவது கற்பனை. சரியாம்மா? கயிறு பாம்பு, மரம் மனுஷன், பிரம்மம் உலகம், ஆத்மா உடம்பு. என்னம்மா இது மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி இருக்கு, தலையே சுத்துது. அம்மா அம்மா, இப்போ நீ ஏன் அசந்து போற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன் பாரு. எல்லாரும் மனசை திடமா வச்சுக்கோங்க. நான் ஆத்மாதான், ஆனா எனக்கு அப்படி தெரியலையே, நான் இந்த உடம்பு மாதிரி தானே எனக்கு தெரியுது. ஏன் அப்படி தோணுது? சொல்லுங்க. நான் ஆத்மாதான், ஆனா எனக்கு அப்படி தெரியலையே, நான் இந்த உடம்பு மாதிரி தானே எனக்கு தெரியுது. ஏன் அப்படி தோணுது? சொல்லுங்க.